டிஃபன் செய்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கா? டக்குன்னு இந்த மாதிரி ஒரு 3 மெத்தடில் ஹாஃப் பாயில் செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் இந்த மாதிரி நல்லா குழியான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துருங்க. அவ்வளோதான், ஈஸியான மெத்தடுங்க. அடுத்து ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. எப்படி நல்லா அழகாக ரவுண்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா முட்டை. தோசைக்கல்லில் ஊற்றினோம்னா அப்படியே முட்டை வந்து வலிஞ்சு இப்படி எல்லா சைடும் வந்து பரவலாயிரும். இந்த மாதிரி குழியான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து ஹாஃப் பாயில் போடுறதுக்கு. இதில் மறுபடியும் கொஞ்சமாக மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். அடுத்து ஒரு மெத்தட் பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள். 3 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்குங்கிற கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.